அக்காவை கூப்பிடுவோமா? அக்காவை கூப்பிட்டு வாங்க அக்கா. ஆமா பெரிய அழகி எட்டி எட்டி பாக்க பாடி கூட கட்ட முட்டேன். அது இல்ல ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் சின்னதா இருக்கு. ஒரு பக்கம் சின்னதா இருக்கு, இதை கொஞ்சம் அடிச்சு சப்பளிச்சுக்க வருவாங்க. இப்ப பாரு கரெக்டா இருக்கு, பாரு கரெக்டா இருக்கா? இருக்கு பூமியை பிடிக்க நல்லா இருக்க மாட்டேன் அக்கா. ஆமா அக்காவா? ஆமாக்கா. என்னடி முண்டா நீண்ட அக்கா மாதிரி இருக்கேன், நான் அக்கா மாதிரி இருக்கேன். சரி தங்கச்சி. ஆமா என்ன தங்கச்சி தொங்கச்சி உனக்கு மரியாதை இல்ல. உனக்கான சொன்னால கோச்சிக்கிறேன். நாரிக்கிட்டு செத்துப்போ. ஏறி அடிவாமா ஏன் விட்டுட்ட? ஊர் உலகத்துல காதல் பண்றான்னு சொல்லிட்டு நானும் ஒரு காதல் பண்ணேன். ஆனா முத கொத்தனாரை பார்த்து காதலிச்சு. சரி அவர்தான் கொத்தனார் வேலைக்கு போனாலும் நம்ம சித்தாள் வேலைக்கு போய் தூக்கி கொடுக்கலாம். சரி சக்தியை தூக்கி கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்து காதலிச்சோம்னா முதராத்திரி நைட்டு 12 மணி இருப்பேன். சரி வழக்கம் போல மாமா வந்து நான் பாலோட போக அவராது பழத்தோட வரக்கூடாதா? ஏன் என்ன பழம்? மூதேவி பழம்னா வாழைப்பழம். சரி அங்க இருந்து மூதேவி வேற என்னன்னு இந்த கொடுமை எங்கிட்ட போய் சொல்ல. என்கிட்ட சொல்லி. ஆமா ஆமா அங்க இருந்து வேற சிமெண்ட் சட்னி முறை சிமெண்ட குழப்பிட்டு கரண்டியோட அந்நேரத்துல வரேன். எது கண்ணேரத்துல? அவன் சில்லறை கொத்தனாரா இருந்திருக்கேன். ஐய சந்து வந்து ஓட்டையை அடைச்சு பூசுறவனா இருந்திருக்கேன். அது அந்த ஓட்டையை அடைச்சான்னு அவனுக்கு காசு. முதராத்திரி அன்னைக்கு நம்ம கீ ஓட்டையை அடைச்சு பூசிட்டான்னு நம்ம க்ளோஸ். இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சர் கடைக்காரரை பார்த்து காதலிச்சேன். சரி அவர்தான் மேல இங்கிலே வச்சுக்கிட்டு ஏத்திக்கிட்டு இறக்கிட்டு அடிப்பாரு. சரி பஞ்சர் ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து காதலிக்க முதராத்திரி அன்னைக்கு நைட்டு 12 மணி இருக்கேன். சரி வழக்கம் போல பாலோட போக அந்த மனுஷனாவது பழத்தோட வரக்கூடாதா? அந்த மூதேவி எங்க இருந்து வருது தேப்பு கட்டையும் சொல்யூஷனோடையும். அது எனக்கு இந்த டீப்ல ஓட்ட விளைச்சுன்னா தேப்பு கட்டையை வச்சு நேரம் தேய்ச்சி விட்டு சொல்யூஷனை ஊற்றி சப்புன்னு அடைச்சி ஒட்டிடுவாங்க. சரி அந்த ஓட்டையை அடைச்சாங்கன்னா அவனுக்கு சம்பளம். நம்ம கீ ஓட்டையை அடைச்சி பூசிட்டான்னு சப்பட்டை நம்மளுக்கு நொம்பலாம் வேணாம்னு சொல்லிட்டு லைட் செட்டுக்காரரை பார்த்து கலந்துச்சேன். சரி அவருதான் நல்லா போடுவாரு. நல்லா போடுவாரு. நல்லா ரெண்டையும் முடிச்சுட்டு திருக்குவாரு. சரி அவரை பார்த்து காதலிக்க முதராத்திரி அன்னைக்கு 12 மணி இருக்கேன். முதராத்திரி வரைக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஒரு பால் பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு ஊதுவத்தி, மெத்த கட்டில் இருந்துச்சு. அது முதலாளி அலங்காரம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு 40 ஸ்பீக்கர் பாக்ஸ் விட்டு சுத்தி ஏண்டி மலையில் நலஞ்சிருமா? ஆமா உள்ளக்க 20 குழாய் இருக்கு. சரி 20 ஆம்பளுக்கு வேறு இருக்கு. 5 மிக்சர் போல் பாக்ஸ் இருக்கு. பல்ல காட்டாத ஒன்னையும் நாங்கள் போடல. ஆமா
இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போனவொடனே மாமா லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். சரி லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தூக்குறாரு தண்டில. என்னது? அந்த காலத்து மண்டை மைக்கு. மண்டை மைக்கா? ஆமா, அந்த மண்டை மைக்கு இருக்கு இல்லையா, அந்த குட்டி மைக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலையா? குட்டி மைக்கு மட்டையா இருக்கு. ஆனா அக்கா பழக்க தோசை விட்டாப்ல. சரி, சரியாக முதலில் நேரமாக கொண்டிருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் அனைவரும் சுத்துவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் எங்களை முதலாற்றி வந்து கண்டு கழிக்க வருமாறு தானே சொன்னாரு. இந்த பல்லு இல்லாத கிழவனை கூட பார்த்துலாம் இந்த செல்லு இல்லாத கிழவனை பார்க்க முடியல. ஆமா, பூரா பிள்ளைத்த தெருல செல்லு வச்சிருக்கேன். எல்லா பையிலையும் தோசைக்கல்ல தண்டி செல்லு இருக்கு. சரி, செல்லுக்கு பேர் வச்சிருக்கான் பாரு. என்னென்ன? ரெட்மி, ரியல்மி, விவோ. என்கிட்ட ஒரு செல்லு இருக்கு. என்னது? ஓப்போ. உன்கிட்ட இருக்கிறதே முண்டை என்கிட்ட இருக்கு. ஆமா, அன்னைக்கு கடை முடிச்சேன். விடிய வீடியோ எடுக்கல. மெமரி கார்டு போட்டிருக்கியா இல்லையா? அதெல்லாம் ஓடுதா? அக்கா, ஒரு நாடகத்துக்கு என்ன வேஷம் போட சொன்னாலும் போட்டுடலாம்க்கா. ஆனா அந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்குள்ள பட்ட பாடு. நீயாவது குளிச்சுட்டு போய் நைட்டே போட்டு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்ட. நைட்டி ஓட்டுக்கணும். என்ன காரணம்? நைட்டு போடுறது நைட்டி. இதை பகல்ல போட முடியாது. காரணம் இது. ஒரு விஷயம் நல்லா கேளு. நீ எல்லாம் பாவடை நைட்டி எதுக்கு போடுற? எதுக்கு? ஆத்திர அவசரத்துக்கு வந்துச்சுன்னு வைப்பேன். சரி, யாருக்கு நம்ம ஆட்டில் தொடர்ந்து என்னடி பண்ற? என்ன ஒரு ஆத்தா மாதிரி நாடகம் பார்க்கறாங்க. ஆத்தா மாதிரி நாடகம் பார்த்துக்கிறேன். 2 4 ஒரு 10 15 பேர் பிரசவாட்டை போடுற மாதிரி கிடக்காங்க. இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு அம்பிராசி வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். நான் ஆக்கிறது என்ன வேலைக்கு வந்திருக்கேன்? பூஜை வேணா ஆக்கி விடாது நம்பிராஜ வீட்டுக்கு. ஆமா, சரி, வேலைக்கு வந்திருக்கேன். என்ன வேலை? இந்த நாள் சாம்பார் வச்சேன். இன்னைக்கு பாரு புளி ஊத்தி மீன் குழம்பு வச்சு அதெல்லாம் வேணாம்ட்டாரு. ஏன்? ஆமா, பிரியாணி தான் வேணுமா? என்ன பிரியாணி இருக்கு? ஆமா, பிரியாணி கேட்டாரு சொல்லி நல்லா போய் ஒரு காயிலாங்கடையில போய் ஒரு 5 ஆணியை வாங்கி, சரி, நானும் சோத்துல ஓட்டு அடிச்சு கொடுத்துட்டேன். சரிடி, முண்டை போய் திங்க தெரியாம தின்னுட்டு வாயிலாம் கிண்டி வைத்துறேன். அதனால இடவில்லை இறக்கிட்டு இருந்தாச்சு. நம்ம வந்தா பரவாயில்ல. ஆள் வரணும். என் புருஷன் வரணும். ஓம் புருஷனா? கள்ள புருஷன், 47வது புருஷன். இன்னொருத்தர் யாரு வேணா முடிஞ்சு எடுத்துட்டு போ. வேண்டாம். பொம்பளை எனக்கு என் பாவாடைக்கு தகுந்த மாதிரி யாரு என் சட்டை. பொம்பளை பிள்ளைன்னா அடக்க ஒடுக்க இருக்கணும். பொம்பளை பிள்ளை வச்சு அடக்க ஒடுக்க மாதிரி நான் அடக்க ஒடுக்க மாத்தே இருக்கேன். கீழே ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு இருக்கிறது உனக்கு இல்ல. ஆறு நான் சொல்லி நான் மசுர சொன்னேன். நீ என்ன நினைக்கிற? நான் எனக்கு இல்லம்மா, திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். சரி, பூமுடி எடுத்துட்டு இருந்தாங்க. பூமுடி எடுத்து ஒட்ட வெட்டிட்டேன். அதனாலதான் மசூர் மட்டும் இருக்கு. அப்படியா? சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, நெஞ்சுக்குள்ள என்ன அடக்க உடக்கமா பேசு. நெஞ்சுக்குள்ள என்னடி இருக்கு? மஞ்சள் போய் தான் இருக்கு. இன்னொரு சந்தேகண்டி, அந்த அந்த இடுப்பு தொப்புளுக்கு என்ன இருக்கு? தொப்புளுக்குள்ள மசூர் தான் இருக்கு. அதனால காலையில அந்த 3000 சம்பளத்தை வாங்குறதுக்கு ஆமா. இப்ப இந்த இடத்துக்கு யாரு வரணும் தெரியுமா? நம்மள வந்துட்டு நான் வந்துட்டேன். இன்னொரு தோழி வந்திருக்காங்க. ஆமா, அவரை கூப்பிட்டு சிறுக்கு சுமிதாங்கிற தோழி மவளே வாங்க. ஐயோ, அல்ல மேலு ஆவி பசும்பாலு வாயை கொண்டு தொட்டு போட்டா கொத்தி போடும் தேலு. பச்சை கலர் சுமிதா. என்னது? பச்சை கலர் சுமிதா. பச்சை கலர் சுமிதாவா? நீனு தான் பச்சை, நான் பச்சை இல்ல. பாக்க ரொம்ப குட்டையா இருக்க. கூந்தல் கருப்பு, உன் குண்டிய திருப்பு, பூவே பூச்சூடவா. அடையப்பா, ஆண்டே உனக்கு படைச்ச மாதிரி எனக்கு இல்ல. ஆண்டே உனக்கு படைச்ச மாதிரி எனக்கு படைச்சு. இன்னைக்கு இந்த ஊரை பாதி சொத்தை எழுதி வாங்கிருக்கேன். எப்படி? எல்லாமே கணக்காத்தானடி இருக்கு. எல்லாமே நல்லா தானே இருக்கு. ஆக பூரா இங்கிட்டு துண்டுங்கிட்டு மஞ்சள் போய் என்னது ஓய் எடுவட்ட சிரிக்கி என்னடி பேசுற? நான் ஒரு சிந்து காவடி சிந்து கக்குசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை, தண்ணி வீச்சம் பொறுக்கவில்லை, தண்ணி இருந்து டப்பா இருந்து அவ குண்டி கழுவவில்லை.
யாரு முடியணும் நீதாண்டி உங்க வீட்டுக்காரர் கூப்பிடாரு காட்டுவாமா ஏன் வீட்டுக்காரா அதனால இந்த இடத்துக்கு யாரு வரல இடத்துல தலைவர் வரல தலைவர் கூப்பிடுமா அம்மா 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 வாங்கம்மா உங்களை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். எத்தனை பாட்டு பண்ணாலும் இந்த பிள்ளை பாட்டுல சின்ன பிள்ளை இருக்கனால அந்த சின்ன பொண்ணுதான் வாங்கம்மா
களவாணி ஏண்டி வணக்கம் சொல்றி ஆத்தாடி, அம்மா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா கொஞ்சம் கூட அம்மாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு விடாம எப்படி கொண்டு தெரியுமா? எப்படி அம்மாவுக்கு வணக்கம். அம்மா ஸ்ட்ரைட் பண்ணணும்னு தான் வைப்பா. அந்த வண்ணத்தில் வந்த ராஜகுமார். நந்த வனத்தில் வந்த ராஜகுமாரி. இல்ல இதுதான் உன்னோட வணக்கமா? ஏய் நீ வேணும். யாரும் வேண்டவளே இதான் உன் வணக்கமா? நீ சொல்லி வணக்கம். அண்ணா அப்பா இவன் ஆடுறவனுக்காரன ஒரு 2 வருஷமா love பண்ணிருக்கேன். எங்க அப்பாவுக்கு விவரம் வர வசமே இல்லாம போயிடுச்சு. மாமா அடுத்து நீ எதை வைக்க போற? கொண்டேம்மா ஒரு ஆடு. இது என்ன? ஏம்மா, கையை தூக்கு. கையை அம்மா ஏய் ஹலோ அம்மா அல்லோங்கிறது கொண்டேக்கா இருக்க. அப்பா வந்தாரு. வானம்பாடி ஒரு முறையில காணம்பாடி வருத்த சொல்லியிருக்காரு. சரி ஆமா இவ என் உயிர் தோழி, ஆமா நான் வயிறு தோழி. நீங்க எல்லாம் மதிப்புக்குரிய தோழி. அப்படி இப்ப சொல்லுங்க. வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, உனக்கு இருக்கா? ரொம்ப ரொம்ப என்னைக்கு தூத்துக்குடியில போய் விழுந்தேன் அங்கோட ஏய் வேற திறந்து காட்டியிருக்கா. இங்க இங்க ஆனா ஒவ்வொரு நாள் கூடிக்கிட்டா காவலுக்கு போவேன். அதே அடுத்த குட்டி வந்திருக்கியா 2 விரவு குட்டி வந்திருக்கியா? கடவுளே கடவுளே வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஆமா. ஆடி பாடி சந்தோஷமா ஆமா. இருக்கும். காவல் பார்த்தோம் அப்படின்னா ஆமா. நல்லா இருக்குமா இல்லையா? ஆமா. அதுல அப்படியே இருக்கேன். இந்த குறியிடத்தை வர்ணித்து விட்டு குறிஞ்சியிலே பூமலர்ந்து குழந்தைதடி குறிஞ்சியிலே பூமலர்ந்து குழந்தைதடி கண்டார குருவுக்கு பட்டுவது பறக்குதடி கண்டார போடு காடுதடா ஒரு தானத்தினா ஒரு மதனத்தினா தானத்தினா ஒரு மதனத்தினா குறிஞ்சியிலே பூமலர்ந்து
சுடுகாட்டோட எரிக்கவா? உனக்கு வாத்தியார் என்ன சொன்னாருன்னு ஐ லவ் யூ சொல்ல சொன்னாரு. என்னடா கேக்குறேன்? வாத்தியார் என்ன சொன்னாருன்னு மறந்துடாது. அதனால பறவைகள் எல்லாம் வந்தோம்னா பறவையை ஒரே வரைக்கும். ஆமா பாடியாச்சு. இப்ப ஆடணும். வள்ளியம்மா ஆடணுமா வேணாமா? ஆடணும் சொல்றாருமா கறி வச்சுக்கோ வைப்பான். நான் ஏன் ஆடணும்? உங்க நேரம் வந்தா அப்படி உம்முட உட்காந்துட்டு இப்ப நான் ஆடணும்னு கேட்கறேன். சேவனை பொம்மை மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு இப்ப என்ன நான் ஆடணும்? ஆடத்தை வேணும். நான் சொன்னது ஆனா தட்டுக்கினேன். இந்த போதுமா? 10 மணி நான் சொன்னது கேட்பாரு. அது மக்கா தட்டுங்கன்னா தட்டத்தான் செய்வாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடி என்ன சொன்னாரு? ஐ லவ் யூ சொல்ல சொன்னாரு. இதான் பதையிட்ட ஒன்று சொன்னேன். ஞாபகத்தில் வச்சுக்கோ, தொழிலுக்கு ஹோமம் பண்ண வேண்டாம். அதனால இந்த இடத்துல பறவை விரட்டிக்கோமா? ஆடிக்கிட்டே விரட்டுறேன் பறவையை. சூப்பர் டான்சியா. ஆமா அதனால பறவை கவலை இல்லை. ஆமா. நீங்க கீழே கவலை பாருங்க. ஆமா. I am so ஆளும் சோ ஆமா ஆமாமா ஆளும் டேய் இந்த முண்டை தோல் முண்டை மாமா